மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கர்த்தர் நம்ம எல்லாரையும் கிருபையாய் நடத்தி வருகிறார். இந்த நன்னாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறார். உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தராலே உன்னுடைய தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தராலே உன்னுடைய தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்போ என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்ன பிரயாசப்பட்டாலும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் தான் அந்த தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும். அவனால் நீங்களும் நானும் கர்த்தரை குறித்த பயம், கர்த்தரை குறித்த நடுக்கம் இருக்கும்போது தேசம் ஆசீர்வதிக்கப்படும், கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வேதாமத்தில் பார்க்கும்போது ஒரு அழகான சம்பவத்தை பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம். அது ஊத் தேசம். அந்த ஊத் தேசத்தில் ஆண்டவர் யோபுவையும் அவனுடைய மனைவி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட 10 பிள்ளைகள், ஒட்டகங்கள், கோவேரி கழுதைகள், ஏராளமான ஆஸ்திகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் ஒரே நாளில் பிசாசு ஒரு சூறாவளி காற்றை கொண்டு வந்து எடுத்துக்கிட்டார். எல்லாவற்றையும் இழந்து போகிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாரு. யாரும் சொல்லவே முடியாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் யாரும் சொல்லலை. ஆனால் அவர் சொன்னார். ஏன்னா ஆண்டவர் எனக்கு தந்தா, ஆனால் ஆண்டவரே எடுத்துக்கிட்டார்னு சொல்லி மனரவியமாக சொல்கிறாரு. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான பற்கள், கொடிய வியாதிகள், ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்துடுறாரு. மனைவி கூட என்ன சொல்கிறான்? நீர் இந்த தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லி நிந்திக்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை மட்டும் என்ன செஞ்சார்? நம்பி இருந்தார். அதனால தான் ஆண்டவர் அவருடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நண்பர்களுக்காகவும் ஜெபித்தார். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தில் அவர் எதெல்லாம் இழந்தாரோ அதை அவருக்கு என்ன செஞ்சார்? ரெட்டிப்பாய் கொடுத்தார். என் அன்பு பிள்ளைகளே, ரெட்டத்தனையாக கொடுத்தார். யோபுவின் முன்னலமையை பார்க்கணும், பின்னிலைமையை ரெட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். என் அன்பு பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் அது மாத்திரம் இல்லை, அவர் அவருடைய வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை காண்பித்தார். கிரகிக்க முடியாத அதிசயத்தை செய்தார். எண்ணி முடியாத அற்புதத்தை செய்தார். இதே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில், ஐயா இந்த ஆண்டு ஆயிற்று, என்னுடைய விவசாயம் ஆசீர்வாதமாக இல்லையே, பொருளாதாரம் ஆசீர்வாதமாக இல்லையே, என் கம்பெனி ஆசீர்வாதமாக இல்லையே, எல்லாவற்றையும் நான் இழந்துகிட்டு இருக்கேனே, ஒருவேளை நான் வீடு கட்டுற காரியங்கள் கூட அப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. எல்லாவற்றையும் இழந்த போதும் யோபு கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டார். அதனால தான் அவருடைய முன்னிலைமையை பார்க்கணும், பின்னலமே ரெட்டத்திலையும் ஆசீர்வதித்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் கர்த்தரை நம்பும்போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை தந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் மாக்கினீரே, வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா இன்று நிறைவேற்றினி, நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. அருமையான என் அன்பு பிள்ளைகளுடைய இல்லங்களுக்கு இந்த நிகழ்ச்சி கடந்து போய் கொண்டு இருக்கிறது ஐயா. இதை பார்த்து கண்டுகளிக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்ணீர் துடைக்கப்படட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், கற்பத்தின் கனியை சுதந்திரிக்கட்டும், நல்ல வேலையை சுதந்திரிக்கட்டும், எதிர்பார்க்கிற திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுங்க. நீங்கள் இரட்டத்தனியான நன்மையை கொடுத்து பிள்ளைங்க வாழ்க்கையை செழிக்க பண்ணுங்க. விவசாயத்தில் ஒரு செழிப்பை காண பண்ணுங்க, பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை காண பண்ணுங்க. அவங்க நடத்துகிற கம்பெனியை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே, பல லட்சத்தில் நான் கடனுக்கு அதிபதியாக இருக்கனே, நான் என்ன செய்வேன்னு கலங்க கொண்டிருக்கிற மகனே, முதலாவது உன் இருதயத்தை தாழ்த்தி நீ ஜபிக்கும் போது எல்லா சிறையிருப்பையும் திருப்பி இரட்டிப்பான நன்மையை தந்து உன்னை கனப்படுத்துவா. பெரிய காரியங்களை செய்ய உங்கள் நாமும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.